தமன்னா ப்ரோக்ராமுக்கு வந்து நாங்கள் நேற்று 2 பேரும் போனோங்க. போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி பேட் எக்ஸ்பீரியன்ஸ், ஒர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ஒன்று கிடச்சிச்சு. அது என்னன்றதை நாங்கள் வீடியோவில் சொல்கிறோம். என்னடா ப்ரோக்ராமில் எதுவும் ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரோக்ராம் ப்ராப்ளம் கிடையாது. இல்லை தமன்னா கூட ஃபோட்டோ எடுக்க அவங்க ஒத்துழைக்கிறான்னு கேட்டிங்கன்னா அது கூட கிடையாதுங்க. இல்லைப்பா வேறு எதுவும் பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஈவெண்ட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்லபடியாக நடந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஆனால் பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா அது ஸ்டார்டிங்லேயே சொல்லி உங்களை மூட் அவுட் ஆக்க விரும்புகிறாங்க. இடையில சொல்கிறேன், ப்ரோக்ராம் பாருங்கள், இடையில நான் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நான் சொல்கிறேன். வெல்கம் டு BMW ஃபேமிலி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூரில் இந்துஸ்தான் கிரவுண்டில் இருக்கிற ஒரு கிரவுண்டில், இந்துஸ்தான் காலேஜில் இருக்கிற ஒரு கிரவுண்டில் ஸ்டார் நைட் அவுட்டுன்னு அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, ஈவெண்ட்டு நடக்குது. அங்கே தமன்னா வராக, ஐஸ்வர்யா தத் வராக, ஓவியா வராக, கீர்த்தி சென்னன் வராக, இன்னும் ஏகப்பட்ட பேர் வராக. அதுவும் இல்லாமல் ஏகப்பட்ட சிங்கர்ஸ்லாம் வராக. அதனால் எங்களை இன்வைட் பண்ணாக. அதனால் நாங்கள் 2 பேரும் போகிறோம். ஓகேங்களா? அங்கே போனதுக்கப்புறம் எங்களால் ப்ராப்பராக விலாக் எடுக்க முடியாது. ஏன்னா எல்லா செலிபிரிட்டியும் எங்கள் பின்னாடி திரிவாங்க, ஃபோட்டோன்னு சொல்லிட்டு. ஆமாம், இல்லை நாங்கள் தான் அவங்க பின்னாடி திரிவோம்னு நினைக்கிறேன். அதனால் எடுக்க முடியாது. அது இல்லாமல் டிஜே பாட்டு கீட்டு இருக்கனால நம்மளால் பேச முடியாது. அதனால் இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிற ஃபுட்டேஜில் வாய்ஸ் ஓவர் நாங்கள் கொடுப்போம், வீடியோ எடுப்போம், சவுண்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு நாங்கள் பின்னாடி பேக்ரவுண்டில் போட்டு இங்கே வண்டி வருது, பேக்ரவுண்டில் நம்ம வாய்ஸ் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ நல்லாயிருக்கும், நல்லா இருக்காதா எனக்கு தெரியல, உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியல. ஆனாலும் நாங்கள் இந்த வீடியோவை போடுறோம், பாருங்கள். ஓகேங்களா? ஆமாம், என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டார் நைட் அவுட் ஈவெண்ட் நடக்கிற ஏரியாவுக்கு வந்துட்டோம். பார்க்கிங் எங்கே போகணுன்னு கேட்டு உள்ளே போய் பார்க் பண்ணிவிட்டு டிக்கெட் வாங்கியாச்சு. நம்மளோட டிக்கெட் வந்து பிளாட்டினம் டிக்கெட். ஓகேங்களா? நிறையா டிக்கெட் இருக்குது. நம்ம வாங்கின டிக்கெட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4000 ஒரு டிக்கெட். இவர் தான் நமக்கு சப்போர்ட் பண்ணாப்ப டிக்கெட் வாங்குறதுக்கு. சிவாஜி ராஜேஷ். ஃபேன் பிட்டுன்னு ஒரு டிக்கெட் இருக்குது, பிளாட்டினம் இருக்குது, கோல்டு இருக்குது. நம்ம வாங்கினது பிளாட்டினம். இதுக்கு மேலே விஐபி, எம்விஐபி இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது கொஞ்சம் காஸ்ட்லி. இவர் வந்து யாரும் பார்த்தீங்கன்னா முஸ்தபா பிளாக்ஸ் அப்படின்னு ஒரு சேனல் வச்சுருக்காப்புல. ஸோ அங்கே வந்து நம்ம பார்த்து மீட் பண்ணோம். அவரும் அவர் சன்னு வந்திருந்தாப்புல. சரி டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே என்ட்ரிக்கு போனால் அவங்க சொன்னாங்க அவங்க கையில் கட்டிட்டு வாங்க அப்படின்னாங்க. சரி நான் கரிஷ்மா கையில் கட்டி விட்டேன் ஸ்டிக்கரை. அப்புறம் பார்த்திங்கன்னா கரிஷ்மா வந்து என் கையில் கட்டி விட்டாங்க. 2 பேரும் கையில் கட்டிட்டு ஈவெண்ட்டு நடக்கிற இடத்துக்கு உள்ளே போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. என்ட்ரி வழியாக உள்ளே வந்துட்டோம். ஸோ ஒவ்வொரு என்ட்ரிக்கும் தனித்தனி கேட் வச்சுருந்தாங்க. நம்ம பிளாட்டினம் என்ட்ரி வழியாக வந்து உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. உள்ளே நுழைஞ்சோன்னா நமக்கு இந்த மாதிரி சேரை கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி சேரில் வந்து நாங்கள் ஃபஸ்ட் லைன்லேயே போய் வந்து ஒரு இடத்த பிடிச்சி உட்காந்துட்டோம். அப்புறம் தண்ணி வாங்கலான்னு போய் பார்த்தா ஒரு வாட்டர் பாட்டில் 50 ரூபாயங்க, 10 ரூபா தண்ணி பாட்டில். ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. அதோட தான் வீடியோ எடுத்தேன். தமிழ்நாடு வந்து சண்டை போட்டுருந்தாப்புல, என்னையா 50 ரூபான்னு விற்கிற, சினிமா தேட்டராயா இது அப்படின்னு சண்டை போட்டுருந்தாங்க. வாங்கலை. அப்புறம் அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அங்கே வந்து ரெடி உட்காந்துருந்தோம். ஆங்கர்ஸ்லாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்கங்க. அப்புறம் நாங்கள் ஸ்க்ரீனில் தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் கையை காலை அசைச்சு பார்த்தோம். ஆனால் எங்களை கேமராமேன் எடுக்கவே இல்லை ஸ்க்ரீனில். கடைசி வரைக்கும் நாங்கள் ஸ்க்ரீனில் வரலைங்க. எல்லோரும் ஸ்க்ரீனில் வந்தாங்களாம் ஒரே ஹாப்பி பார்த்துட்டு நான் வந்துட்டேன்னு ஹாப்பியாக இருந்தாங்க. நாங்கள் கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணி பார்த்தோம். எங்களை கேமராமேன் திருப்பவே இல்லையே. சரி என்ன சார், நம்ம தான் நம்மளே வீடியோ எடுத்துக்கிறோமே, அப்புறம் என்ன அதில் எதுக்கு வரேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவெண்ட் லைட்டிங்லாம் பாருங்கள், வேறு லெவலில் லைட்டிங் போட்டு அசத்திக்கிட்டு இருந்தீங்க. சரியான லைட்டிங்கு. கேமராமேன்னா பார்த்திங்கன்னா எத்தனை கேமராமேனு, மேலே கீழே அங்கே இங்கே லெஃப்ட்டு ரைட்டு ஸ்ட்ரைட்டுன்னு எல்லா இடத்துலையும் கேமராமேனுங்க. பக்கத்து தெரு வரைக்கும் சவுண்ட் கேட்கிற மாதிரி ஒரு பெரிய ஓப்பனுங்க. நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. சோ இன்னைக்கு நிறைய பேர் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஆக்ட்ரஸ் எல்லாம் பார்க்க வந்திருப்பீங்கல்ல. ஏய் நீ யார் பார்க்க வந்த?
ஏய் ஏய் பாருடா, நீ போங்க, அந்த அக்காவை கூப்பிடுங்கடா. அக்கா நான் பண்ற ஆக்டிவிட்டிஸ் பண்ணீங்கன்னா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு செக் பண்ணுவோம், வைப் செக் பண்ணுவோம். ரெடியா? எவரிபடி எங்க மொபைல் இல்லையா? ஏய் எல்லாரும் போன் இருக்குல்ல? எல்லாரும் இங்க. ஓகே, சோ நான் பண்ற ஆக்ஷன் அப்படியே ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு பக்கம் சென்டர், ஒரு பக்கம் சென்டர், ஒரு பக்கம். ஓகே, சோ இத வந்து நான் பண்ற ஒரு வழியை ஈவெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் வந்து இவர் வந்து பக்தி பாடலை வந்து மருதமலை மாமுனி அந்த பாட்டு இருக்குல்ல, முருகையா, அந்த பாட்டு வந்து பாடி ஸ்டார்ட் பண்ணாப்புல. மகாதேவன் அவரோட வாய்ஸ் வந்து சூப்பராக இருக்குங்க, வேறு லெவலில் பாடினார். அப்படியே கை காலெலாம் வந்து புல் அரிச்சு போச்சுன்னா பார்த்துங்களேன், அந்த அளவுக்கு குரல் நீட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடிகை இனியா அவங்க வந்து டான்ஸ் பர்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்களும் அவங்க தங்கச்சியும் 2 பேரும் ஒன்றா பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு யார் வந்தா, இவர் தான் எங்களை வந்து பின்னாடி சீட்டில் பிளாட்டினம் வந்து விஐபிக்கு கூப்பிட்டாப்புல. அப்படியே நாங்கள் அங்கேருந்து இங்கே வந்து விஐபி சீட்டில் பண்ணிட்டோம். அப்படியே ஒரு பேப்பரை மலையெல்லாம் அப்படியே பறக்க விட்டுருந்தீங்க, வெடிக்கிற மாதிரி வெடித்து பேப்பராக பறந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு அந்த மொமெண்ட்டு. அந்த பறந்த பேப்பர்லாம் வந்து இந்த போஸ்ட்டில் வந்து சிக்கிக்கிச்சு, ஆனால் பார்க்க நல்லா இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டு ப்ரோக்ராமுங்க, சுட்ட மல்லி, அந்த பாட்டு நல்லா இருந்துச்சு. ரேஷ்மா அவங்க நல்லா பாடினாங்க, பாட்டு நல்லா என்ஜாய் பண்ணி எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சூப்பரான பாட்டு இது. அதுதான் வந்து இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் ஐயோ இவங்க பேர் மறந்து போச்சே, கூத்தி கமல் வந்தாங்களே. நீங்கள் இந்த வீடியோ வாய்ஸ் ரெக்கார்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் பேர் தெரிஞ்சுங்க, பேசிக்கிட்டு இருக்கோம் பேர் நினைவில்லை. என்ன பேருன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. நல்ல ஃபேமஸான பேர், கரிஷ்மா ரொம்ப பிடிக்கும் அதை. ஓகேங்களா, நல்லா பாடினாங்க. ஸோ அவங்க பேர் கமெண்ட் பண்ணுங்க, மறந்துருச்சுங்க, இப்போ தான் மறந்துட்டேன். நல்லா வைபாக இருந்துச்சு இந்த இடமே, வந்து ஒரே கோலாகலமாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஐக்கியூ பெரியா இவங்க வந்து பட்டையை கிளப்பிட்டு போயிட்டாங்க, நல்லா வந்து பாடினாங்க. அடங்கமே அதிர்ச்சி அவங்க பாடும்போது. அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க பெர்ஃபார்ம் பண்ண போற பாட்டு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டு, ரீசெண்டா செமையா வைப் பண்ண பாட்டு, தளபதியோட பாட்டு. ஓ ஐஸ்வர்யா தத்தா, ஐஸ்வர்யா பிக் பாஸில் வந்தாங்கள்ல, யாஷிகா ஐஸ்வர்யா, அந்த ஐஸ்வர்யாங்க. ஸோ அவங்க வந்து டான்ஸ் ஆடிட்டு பட்டையை கிளப்பிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அனிப்புலகர் அடுத்து மறுபடியும் ரேஷ்மாவும் இன்னொருத்தரும் பாடினாங்க பாட்டு. அந்த பாட்டு நல்லா இருந்துச்சு. அந்த பாட்டு பண்ணாங்க. எல்லாம் வந்து வைப் ஏற்றி நல்லா டான்ஸ் ஆடியிருந்தாங்க பையங்கெல்லாம். நாங்கள் அப்படியே விஐபி சீட்லேருந்து எந்திரிச்சு ஃபேன் பெட்டுக்குள்ளே போனோம். எல்லாம் ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தாங்க, சூப்பராக வைப் ஏற்றிருந்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு பக்தி பாட்டை பாடினாப்புல, அதுவும் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. என்னமா வாய்ஸ் இருக்குது, வேறு லெவல் வாய்ஸ் இருக்குது. அப்புறம் ஆடியன்ஸை வைப் பண்ணியிருந்தாங்க, எங்கள் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க வைப் பண்ணியிருந்தாங்க, அதை பார்க்க நல்லா இருந்துச்சு. உடனே நான் அதை திருப்பி கேமரா எடுத்தேன், லைட்டு போட்டு கேமரா எடுத்தோன்னே கொஞ்சம் வெக்கப்பட்டுட்டாங்க போலக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நிப்பாட்டிட்டாங்க. ஆனால் நல்லா வந்து வைப் பண்ணாங்க, சூப்பராக இருந்துச்சு. சும்மா உட்காராமல் இது பண்ணால் நாங்களும் கையை கால் நீட்டி, காலியாக இருந்துச்சு சீட்லாம், அதனால் கையை கால் நீட்டி உட்காந்துட்டு நானும் கரிஷ்மாவும் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தோம். நல்லா இருக்குது இந்த பேப்பர் மாட்டிக்கிட்டு. அடுத்து வந்து தமன்னா வந்துட்டாங்க, எல்லோரும் அவரோட எதிர்பார்த்து தமன்னா வந்துட்டாங்க. அவங்கள வெல்கம் பண்ணுறதுக்கு எல்லா குழந்தைங்களும் டான்ஸர்ஸும் வந்து வெல்கம் பண்ண ரெடி ஆகிட்டாங்க. கீழே வந்து இறங்கி டான்ஸ், அதான் ட்ரிபியூட்டு அவங்களுக்காண்டி ஒரு டான்ஸ் ஷோ பண்ணுறதுக்காண்டி
எல்லாம் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. அப்புறம் தமன்னாவோட பாட்டெல்லாம் போட்டு எல்லோரும் ஆடினாங்க. இந்த வெள்ளை குதிரை பார்த்திங்களா, தமன்னா வராங்கன்றதை சிம்பாலிக்காக சொல்கிறாங்க. வெள்ளை குதிரையோட விட்டு வெள்ளை குதிரை தமன்னா டான்ஸ் ஆடி எல்லோரும் வந்து தமன்னாவை மேடைக்கு கூப்பிட ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. என்ன பிரச்சனை அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். அதாவது அங்கே வந்து தேட்டருக்கு போனால் விலை காஸ்ட்லியாக விற்பாங்க, அது நமக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனால் அங்கே தேட்டரை விட காஸ்ட்லியாக விற்கிறாங்க. அதாவது 10 ரூபா தண்ணி பாட்டில் 20 ரூபாய்க்கு விற்றா பிரச்சனை கிடையாது, 30 ரூபாய்க்கு கூட விற்கலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் 50 ரூபாய்க்கு விற்றாங்க. 10 ரூபா தண்ணி பாட்டில் 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ அது வந்து தப்பு இல்லை. ஒரு ஈவெண்ட்டு நடத்துகிறாங்கன்னா சொல்லணும், ஏப்பா 10 ரூபா தண்ணி பாட்டில்ப்பா, அது ஏன்ப்பா 20 ரூபாய்க்கு விற்க, நோ ப்ராப்ளம். அது என்ன 50 ரூபாய்க்கு விற்கிறீங்க? ஐஸ்கிரீம் ஒரு கோன் ஐஸ்கிரீம் வந்து 100 ரூபாயா? ஆமாம், ஒரு சமோசா 100 ரூபா, பப்ஸு 100 ரூபா, பர்கர் 100 ரூபா, பாப்கார்னு சின்ன மிருகான்னு கொடுக்குறாங்க 100 ரூபா. பர்கர் எவ்வளோ தான் இருந்துச்சு, அது உள்ள 100 ரூபா. ஏங்க இந்த அளவுக்கு அநியாயமாக எங்கேயுமே வந்து விற்கக்கூடாது. அது வந்து இந்த ஈவெண்ட் நடத்துகிறவங்க கொஞ்சம் பார்க்கணும், ஓகேங்களா? நீங்கள் இனிமேல் இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, வீட்டில் இருந்தே ஒரு தண்ணி பாட்டில் ஏதோ ஸ்நாக்ஸ் வந்து பைக்கில் வச்சு கொண்டு போயிருங்க. அழகாக உட்காந்து சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். மற்றபடி ஈவெண்ட்டில் எந்த வித கோளாறும் இல்லை. நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் தமன்னா வரப்போகிறாங்க, அதை போய் பாருங்கள். டான்ஸ் ஆடி கடைசியில் அவங்க எல்லா டான்ஸர்ஸ் இறங்கி போய் தமன்னாவை வந்து மேடைக்கு கூப்பிட்டு வந்தாங்க. வந்த உடனே ஒரே கொண்டாட்டம் தாங்க அந்த ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே. எல்லோரும் வந்தது அதுக்கு தானே, நாங்கள் போனதும் அதுக்கு தானே. கடைசியில் அந்த கண்குள்ளாக காட்சியை வந்து பார்த்துட்டோம். ஆள் நல்லா இருந்தாங்க பார்க்குறதுக்கு, ரொம்ப ஸ்லிம் ஆகிட்டாங்க. இப்போ குண்டா எல்லாம் நல்லா ஸ்லிம்மாக அழகாக ஒல்லியாக வெள்ளையாக நீட்டாக இருந்தாங்க. நல்லா பேப்பர்லாம் பறக்க விட்டாங்க. அதோட தமன்னாவோட ஸ்பீச்சு நல்லா பேசினாங்க. எல்லார்ட்டையும் ஒரே ஹார்ட்டு தான் காமிச்சிருந்தாங்க. எல்லா ஆடியன்ஸ்கிட்டையும் எல்லார்ட்டையும் ஹார்ட்டு தான். வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து அவங்களோட விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து தமன்னாவை பேச கூப்பிட்டுருந்தாங்க ஆங்கர். வாங்க மேடம், நீங்கள் விஷஸ் கொடுத்தது போதும், வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கர்ஸ்லாம் வந்து ரெடியாகி பேச சொன்னாங்க. அப்புறம் தமன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாத்தையும் போயிட்டு விஷஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தமன்னா நல்லா பேசினாங்க. தமிழ் வந்து அவங்க பேசுகிற தமிழ் வந்து கரிஷ்மாவோட நல்லா இருந்துச்சு. இங்கே நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய என்கரேஜ்மெண்ட். ஏன்னா மறுபடியும் இங்கே வந்து வரணும், உங்க கூட இன்டராக்ட் பண்ணணும். So that will always be my dream. அதுதான் என்னோட தமன்னா. எஸ், அப்படி பார்க்கும்போது மேம் உங்களை ரோல் மாடல் எடுத்து நிறைய பேர் இங்கே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன பீஸ் ஆஃப் அட்வைஸ் அப்படின்னா உங்களோட சைட்லேருந்து கொடுப்பீங்க, என்ன கொடுப்பீங்க? ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாமே இங்கே காலேஜ்ல போறவாங்க மோஸ்ட்லி இல்லையா? எல்லாருமே காலேஜ் ஃபேமிலி அவங்க பசங்க அவங்க பெரியப்பா பசங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போறாங்க. நீங்க மோஸ்ட்லி காலேஜ்க்கு போற பசங்க நினைக்கிறேன். பாதி நேரம் காலேஜ் வெளியே மேம். ஆக்சுவலி எனக்கு தெரியாது, நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதுன்னு தெரியாது. ஏன்னா நான் காலேஜ்க்கு போல, ஆனா நீங்க போறீங்க, which is great. Nandri, Coimbatore loves you back. Thank you so much. Once again, let's give it up for our gorgeous Tamanna. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி ரொம்ப ஈகரா வந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. நம்ம பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஓட லவ் அப்படியே வேற லெவல்ல இருக்கும். Kriti, they have been waiting for a very very long time and ரொம்ப சூப்பரா தமிழ் பேசுவாங்க. இப்போ நமக்காக தமிழ்லயே வந்து பேச போறாங்க. எஸ், எப்படி இருக்கீங்க கோயம்புத்தூர்?
11 o'clock ஆயிடுச்சு. இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்க. So amazing. Thank you so much. Thank you for waiting. Love you so much. Love you. Thank you. Enjoy பண்றீங்களா? காத் வரல சவுண்ட் வரல. அவங்க ரொம்ப நேரமா ஃபுல் வைப்ல. கீர்த்தி செட்டி போனதுக்கப்புறம் நம்ம யாஷிகா ஆனந்த் வந்து அவங்களோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. நல்லா சூப்பராக ஆடினாங்க. ஒரே வைப்பு தான் ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே. அடுத்து இவங்க பேரை மறந்துட்டேன். கோயம்புத்தூர் பொண்ணுன்னு சொன்னாங்க. அவங்க வந்து ஆடினாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஓவியா வந்துட்டாங்க. ஓவியாக்காண்டி தான் நிறைய பேர் வெயிட் இருந்தாங்க. நல்லா ஓவியா டான்ஸ் பண்ணாங்க. செம்ம குத்தாட்டம் போட்டாங்க. ஃபுல்லாக வந்து வைபாயிருச்சு இந்த இடமே. அதோட நாங்கள் வந்த வேலை முடிஞ்சுப்பா. என்னோடய ஃபேவரட் எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்லிட்டு நானும் கரிஷ்மா கிடைத்தோம். இதுக்கப்புறமும் ஒரு டான்ஸ் இருந்துச்சு, அதை நாங்கள் பார்க்கலங்க. ஓவியா வந்த கையோடு நாங்கள் ஓவியா பார்த்துட்டு நானும் கரிஷ்மாவும் மேடையை விட்டு கிளம்பிட்டோம். வா கரிஷ்மா போவோம், டைம் ஆச்சு. ஏன்னா இது முடியவே 11:30க்கு மேலே ஆச்சுங்க. நாங்கள் வீடு போய் சேர 12 ஆயிரும்ல, அதனால் கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவியாவும் அங்கே பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நானும் கரிஷ்மாவும் எல்லாத்துக்கும் பாய் சொல்லிவிட்டு நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். டைம் ஆயிடுச்சுடா. Thank you so much. Lots of love to Ovia. நன்றி. வந்ததுக்கும் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் எங்களுக்கு கொடுத்து. போலாம். Okay.